ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பாட் அதாவது எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் உபயோகிச்சு எப்படி ஒரு கூட்டும் பொரியலும் பண்ணிக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறதுல இந்த வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சம் கடினமானது. அதிகம் எண்ணெய் சேர்க்காம நல்ல குயிக்காக டேஸ்டியாக இந்த வெண்டைக்காய் பொரியல் நம்ம பண்ண போகிறோம். வெண்டைக்காய் 300 கிராம் எடுத்திருக்கோம். வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இதை இந்த மாதிரி சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு பெல்லாரி வெங்காயத்தையும் சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்குல கீறி வச்சிருக்கோம். கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம். இன்ஸ்டன்ட் பாட்டை பிளக் இன் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் பேனல்ல சாட்டே அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். சாட்டை அப்படின்னா வதக்குறதுன்னு அர்த்தம். சாட்டை ஆப்ஷனை சூஸ் பண்ண உடனே நம்மளோட இன்ஸ்டன்ட் பாட் நம்மளுக்கு வானொலி மாதிரி மாறிடும். இனிமே அதுல என்ன வேணாலும் நம்ம வதக்கிக்கலாம். இனிமே நம்ம ஸ்டார்ட்ங்கிற பட்டனை அமுக்கிக்கிறோம். இதுல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் ரொம்ப ஃபாஸ்டா சூடாயிரும். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். உளுந்து சிவக்கணும்னு வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த பேன் ரொம்ப ஹாட்டா இருக்கிறனால நம்மளுக்கு போட்ட உடனே சிவக்க ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம இமிடியேட்டாவே நம்ம வெட்டி வச்சிருந்தோம்ல அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்த உடனே ஒரு 1/2 நிமிஷம் நம்ம இப்படி வதக்குனா போதும். இது நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். வெண்டைக்காயை சேர்த்த உடனே அதுல இருந்து அந்த கொழகொழப்பு தன்மை வெளியாகும். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டுமே தான் சேர்த்திருந்தோம். இந்த கொழகொழப்பு தன்மை வெளியான உடனே நமக்கு இந்த இன்ஸ்டன்ட் பாட்டோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அதுல லேசா செவக்க ஆரம்பிச்சிரும். வெண்டைக்காயோட கொழகொழப்பு தன்மை போகணும் அப்படிங்கறக்காக இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துக்கிறோம். 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாதி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த அளவு சேர்த்தாலே போதும். நம்மளுக்கு இந்த வெண்டைக்காயோட கொழகொழப்பு தன்மை இமீடியட்டா அப்படியே கட் ஆயிரும். இதுக்கு மேல நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். அதனால கேன்சல்ங்கிற பட்டனை டச் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டை ஆஃப் பண்ணிக்கிறோம். இதை இப்போ லேசா நல்லா கலந்து விட்டுக்குவோம். நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் பாட்டோட ஹீட்டிங் காயில்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹாட்டா இருக்கும். அதனால அந்த சூட்லேயே தான் நம்ம இதை வேக வைக்க போறோம். வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நான் கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்ஸ்டன்ட் பாட்டோட மூடி இருக்கும்ல அதை வச்சு நம்ம நல்லா மூடி வச்சுக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் அந்த ஹீட்லயே அப்படியே விட்டுருவோம். அந்த மூடியும் இருக்கட்டும். நம்ம இது வந்து ஆஃப் பொசிஷன்ல தான் இருக்கு. எந்த சூடும் நம்ம பண்ணல. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கிறத பார்க்க முடியும். இதை கொஞ்சம் கிறிஸ்பி ஆக்கணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம இந்த சாட்டை அப்படிங்கிற பட்டனை ஆன் பண்ணிக்கிறோம். இதை நம்ம லேசா இப்படி வதக்கி விட்டா போதும். இதுல உள்ள ஈரத்தன்மை எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடும். இனிமே இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். நம்மளோட டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. வெண்டைக்காயில நிறைய கொழகொழப்பு தன்மை இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த பொரியல் பண்றது ரொம்ப டிஃப்ரெண்டான மெத்தடா இருந்துச்சு. நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அந்த மாதிரி பண்ணோம். மற்ற காய்கறி பொரியல்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். அடுத்ததா நம்ம சுரைக்காயை யூஸ் பண்ணி எப்படி பருப்பு கூட்டு ஒண்ணு பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஒரு சுரைக்காய், ஒரு வெங்காயம், 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகாய், சுரைக்காய் எல்லாம் சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்குவோம். வதக்குறதுக்காக சாட்டை அப்படிங்கிற பட்டனை நம்ம டச் பண்ணிக்கிறோம். இமீடியட்டாவே நம்மளோட இன்னர் வெசல் சூடாக ஆரம்பிச்சிரும். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். கடுகு 1 டீஸ்பூன் போட்டு கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். உளுந்து லேசா சிவக்க ஆரம்பிச்ச உடனே நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் லேசா சாஃப்டா ஆகுற வரைக்கும் வதக்குனா போதும். இது 1 நிமிஷத்துல நல்லா சாஃப்ட் ஆயிடும். இதுல நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா அந்த சுரைக்காய் துண்டுகளை போட்டுக்கிறோம். பாசி பருப்பை கழுவிட்டு சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரை ஆஃப் பண்ணிக்குவோம். உப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை, சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர்ல உள்ள ப்ரெஷர் குக் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம இப்ப சூஸ் பண்ணிக்கிறோம். ப்ரெஷர் குக் ஆப்ஷன்ல 3 நிமிஷம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இனிமே இன்ஸ்டன்ட் பாட்டோட மூடியை போட்டுட்டு வெயிட் வால்வையும் வச்சுக்கிறோம். குறிப்பிட்ட டைமிங் முடிஞ்ச உடனே இந்த இன்ஸ்டன்ட் பாட் தானே ஆஃப் ஆயிடும். நம்ம நின்று ஆஃப் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம காயெல்லாம் வதக்கி இந்த மாதிரி இது வெந்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம மூடியை ஓபன் பண்ணிட்டோம். பார்த்தோம்னா நம்மளுக்கு சுரைக்காய் இந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கிறத பார்க்கலாம். துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு இது கூட சேர்த்துக்குவோம். அப்பதான் அந்த கூட்டு நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்பதான் அந்த ப்ரெஷர் குக்குங்கிற ஆப்ஷனை நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படிங்கறனால நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் பாட் நல்லா சூடாவே இருந்துச்சு. அதனால இதுல நான் தேங்காய் போட்டு கலந்து வச்சுட்டேன். இல்ல அப்படின்னா நம்ம மறுபடியும் சாட்டை மோடுக்கு மாத்திட்டு கொஞ்சம் நல்லா அப்படி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். நம்மளோட டேஸ்டியான பருப்பு போட்ட சுரைக்காய் கூட்டு ரெடி ஆயிருச்சு. எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி
பண்ணி எப்படி பொரியல், கூட்டு அப்படின்னு 2 ரெசிபி பண்ணலான்னு பார்த்தோமா, நம்ம சேனல்ல ஏற்கனவே எப்படி எலக்ட்ரிக் பிரஷர் குக்கரை யூஸ் பண்ணி சாதம் பொங்கிக்கிறது, சாம்பார் பண்றதுங்கிற வீடியோலாம் போட்டிருக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். Until then, take care. See you.